கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் ஆரணி குப்புசாமி முதலியார் அவர்களின் இந்திராபாய் அல்லது இந்திரஜால கள்ளன் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 11. கிருஷ்ணராவ் சற்று நேரம் சிந்தித்துவிட்டு கடைசியில் இந்திராபாயை நோக்கி, இச்சிப்பம் எப்படி இங்கு வந்தது என்று வினவினான். இந்திராபாய், ஏன், முனியன் தான் இதை கொண்டு வந்து என்னிடம் அளித்தான் என்றான். கிருஷ்ணராவ் சின்னசாமியை நோக்கி முனியனை அழைத்து வரச் சொன்னான். சற்று நேரம் கழித்து சின்னசாமி முனியனை அழைத்து வந்து, இவன் படிகளில் ஏறி சென்று கொண்டிருந்தான் என்றான். கிருஷ்ணராவ் முனியனை நோக்கி, இச்சிப்பம் உனக்கு எப்படி கிடைத்தது என்றான். முனியன், ஒரு சிறுவன் இதை கொண்டு வந்து கொடுத்தான் என்றான். அவனை எப்படி புரட்டி புரட்டி கேட்டாலும் அவன் அந்த ஒரே வாக்கியத்திலிருந்து மாறவில்லை. கிருஷ்ணராவ் கோபத்தோடு, ஆகட்டும், உன்னை பின்னால் பார்த்துக் கொள்கிறேன் என்பது போல, சரி, நீ போ என்றான். முனியன் செல்லும் பொழுது இந்திராபாய் வியப்போடும் பயத்தோடும் கூச்சலிட்டாள். மறுவினாடி அவள் மேசையின் அருகில் சென்று அங்கிருந்த ஒரு கடித உரை எடுத்தாள். அதன் மேல் கிருஷ்ணராவின் விலாசம் எழுதப்பட்டிருந்தது. கிருஷ்ணராவ் உடனே அதை வாங்கி பிரித்து படித்தான். இந்திராபாய் அருகில் நின்று குனிந்த அக்கடிதத்தை பார்த்தாள். அதில், நீ கடைசி தடவையாக இதில் குறுக்காக வந்தாய், இதுவே உன் முடிவு என்று எழுதப்பட்டிருந்தது. முஷ்டிகரத்தின் இந்த பயமுறுத்தும் எச்சரிக்கை கிருஷ்ணராவின் தீர்மானத்தை இன்னும் பலப்படுத்தியதோடு அவனை இன்னும் அதிக எச்சரிக்கையோடு, ஆனால் மிக்க தைரியத்தோடும் துணிகரத்தோடும் வேலை செய்ய தூண்டியது அன்றி எல்லளவேனும் அவனுக்கு பீதியையாவது கலக்கத்தையாவது உண்டாக்கவில்லை. அன்று பிறகு ஒரு விசேஷமும் நடைபெறவில்லை. மறுநாட்காலை கிருஷ்ணராவும் ஜெகதீசனும் ரசாயன சாலைக்குள் பிரவேசித்தார்கள். ஜெகதீசன் அன்று முற்பகல் நேரம் கழித்து தன் தொழிற்சாலைக்கு சென்று திரும்பி வந்து ரசாயன சாலைக்கு சென்று கிருஷ்ணராவை சந்தித்தான். இருவரும் அங்கிருந்து புறப்பட்டு வீதியின் வழியே சென்று கொண்டிருந்தார்கள். அச்சமயம் ஒரு பெரிய மோட்டார் வண்டி இவர்களை கடந்து சென்றது. அதை கண்டதும் கிருஷ்ணராவ் சட்டென்று வீதியில் நின்றான். அவன் எப்படி அந்த வண்டியை கடந்ததும் அதுதான் அம்மூன்று கள்ளரும் ஏறிச் சென்ற வண்டி என்று அறிந்து கொண்டான். அதற்குள் ஜெகதீசன் வண்டியின் சாளரத்தில் ஒரு சிரித்த முகம் எட்டி பார்ப்பதை கண்டான். அது இந்திராபாயின் முகமே. அவ்வண்டியும் சுமார் 20 கஜ தூரத்தில் நின்றது. அங்கிருந்து பின்னுக்கு வந்தது. கிருஷ்ணராவுடனே வண்டி அருகில் சென்று நின்று வந்தனம் அளித்தான். வண்டியில் இந்திராபாயும் அவள் அத்தையாகிய ஜீவாம்பாளும் உட்கார்ந்திருந்தார்கள். இந்திராபாய் உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும், எங்கு செல்கிறீர்கள், உங்களை கண்டது மிக்க சந்தோஷம் என்றாள். கிருஷ்ணராவ், ஏன், நாங்கள் நேராக எங்கள் இருப்பிடத்திற்கு செல்கிறோம் என்றான். இந்திராபாய், வண்டியில் ஏறிக்கொள்ளலாமே, வழியில் உங்களை உங்கள் வீட்டில் விட்டுவிட்டு நாங்கள் செல்லலாம் என்றாள். உடனே கிருஷ்ணராவும் ஜெகதீசனும் அவ்வண்டியில் ஏறிக்கொண்டார்கள். சற்று நேரத்திற்குள் வண்டி கிருஷ்ணராவும் ஜெகதீசனும் வசிக்கும் வீட்டு எதிரில் சென்று நின்றது. கிருஷ்ணராவும் ஜெகதீசனும் வண்டியிலிருந்து இறங்கியதும் சற்று நேரம் மாதரிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணராவ், ஒரு நாளைக்கு என்னுடைய ரசாயன சாலையை உனக்கு காட்ட வேண்டும் என்பது என் விருப்பம் என்று இந்திராபாயை நோக்கி கூறினான். இந்திராபாய், அந்த அறை பார்க்கத்தக்கதாகவே இருக்கும், தாங்கள் பிடித்திருக்கும் கள்ளர் கொலையாளிகள் முதலியவர்களை கருதும் போது என்றாள். அதற்குள் கிருஷ்ணராவ், நான் அநேகபூர்வமான பொருட்களை எல்லாம் சேகரம் செய்து வைத்திருக்கிறேன். என் அறை ஒரு அபூர்வ பொருட்காட்சி சாலை போல இருக்கும். ஆயினும் யாவும் சரியான ஒழுங்கில் இராதென்று கருதுகிறேன் என்று புன்னகையோடு கூறினான். அம்மாது பார்க்கலாம் என்று அவளோடு கூறினாள். 2 நிமிடங்களுக்குள் நால்வரும் வீட்டிற்குள் சென்றார்கள். கிருஷ்ணராவும் ஜெகதீசனும் தங்கள் அறை அருகில் சென்ற பொழுது இருவரும் உன்னிப்பாக கதவை நோக்கியதை கண்ட இந்திராபாய், அக்கடைசி எச்சரிக்கை வந்தது முதல் நீங்கள் மிக்க எச்சரிக்கையாக இருப்பது போல காண்கிறது என்றாள். கிருஷ்ணராவ், முன் எப்பொழுதும் இருந்ததை விட இப்பொழுது மிக்க ஜாக்கிரதையாக இருக்கிறேன், ஏனெனில் அத்துஷ்டனை எந்த விதத்திலேனும் அழிப்பது என்று தீர்மானித்துக் கொண்டேன் என்றான். இந்திராபாய் அவன் கூறியதில் ஏதோ மர்மமான கருத்து இருக்கிறது என்று உணர்ந்து அவன் முகத்தையும் ஜெகதீசன் முகத்தையும் மாறி மாறி நோக்கினார். கிருஷ்ணராவ் கதவை திறக்க பூட்டின் அருகில் சென்றவன் சட்டென்று நின்று உற்று நோக்கினான். 2 வினாடி அவ்வாறு நோக்கிய பின் இந்திராபாயை நோக்கி, இதோ பார், இப்பொழுது எச்சரிக்கைக்காக புதியதாக ஒரு சூழ்ச்சி கண்டுபிடித்திருக்கிறேன். அவசரத்தில் அதை கவனிக்க மறந்துவிட்டேன் என்று கூறிக்கொண்டே சுவரில் இருந்த ரகசிய பொத்தானை திருப்பினான். உடனே அங்கிருந்த பெட்டி திறந்தது. கிருஷ்ணராவ் இந்திராபாயை நோக்கி, இதில் ஒரு எழுதும் கருவி இருக்கிறது. அது நான் இல்லாத வேளையில் யாராவது இங்கு வந்திருந்தார்களா என்பதை காட்டிவிடும். யாரும் வந்திராதிருந்தால் அந்த கடிதத்தில் நேர்கோடு கிழித்திருக்கும். யாரேனும் வந்திருந்தால் என்றதும் அதற்குள் கடிதத்தில் எழுதப்பட்ட வளைவும் கோணலுமான கோட்டை பார்த்து, ஜெகதீசன், என்ன கோணல் கோணலாக என்றான். இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் நோக்கினார்கள். கிருஷ்ணராவ், நீங்கள் தயவுசெய்து சற்று வெளியிலேயே நில்லுங்கள், நான் உள்ளே செல்கிறேன் என்றான். இந்திராபாய், மிக்க ஜாக்கிரதையாக இருங்கள் என்றாள். கிருஷ்ணராவ் ஒரு பக்கமாக எட்ட நின்று கதவை திறந்தான். பிறகு வெளியில் நின்றபடி கரத்தை உள்ளே நீட்டினான்.
ஒன்றும் சம்பவிக்கவில்லை. ஜாக்கிரதையாக உற்று கேட்டான். ஒரு சந்தடியும் இல்லை. பிறகு உள்ளே எட்டி பார்த்தான். உள்ளே ஒன்றுமில்லை. அன்று காலை கிருஷ்ணராவும் ஜெகதீசனும் வீட்டிலிருந்து புறப்பட்ட பின் சுமார் 1 மணி நேரம் கழித்து ஒரு வண்டி வந்து அவ்வீட்டின் எதிரில் நின்றது. அது சாதாரணமாக வர்த்தக சாலைகளிலிருந்து சாமான்கள் ஏற்றிக்கொண்டு போகும் வண்டிகளில் ஒன்று. அவ்வண்டியின் மேல்தட்டில் சாரதியும் அவனுக்கு சாமான் தூக்க உதவி செய்யும் ஒருவனும் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் கீழே இறங்கும் பொழுது வீட்டுக்குள்ளிருந்து கிருஷ்ணராவின் வேலைக்கார சிறுவனாகிய ஜனகன் என்பவன் வெளியில் வந்து நின்றான். சாரதி அவனை நோக்கி, இங்குதானா கிருஷ்ணராவ் என்பவர் வசிப்பது என்றான். சிறுவன், அவர் இல்லை, வெளியில் சென்றிருக்கிறார் என்றான். சாரதி, அடடா, என்ன கெட்ட காலம்! அவர் நகர வர்த்தக சாலைக்கு கடலையிட்டிருந்த உடுப்பு பெட்டியை கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் இன்னும் பல இடங்களுக்கு சாமான்கள் கொண்டு போக வேண்டும். போய் மறுபடியும் வருவதென்றால் எவ்வளவு கஷ்டம்! தயவு செய்து அறையை காட்டினால் அதில் இதை வைத்துவிட்டு செல்கிறோம். சாவதானமாக வந்து பணம் வாங்கிக் கொள்வோம் என்றான். ஜனகன் முணுமுணுத்துக் கொண்டே, அட, இதென்ன ஆயினும் ஒன்றும் தவறில்லையாயினும் அப்படி செய்யுங்கள் என்று கிருஷ்ணராவ் வசிக்கும் அறையின் கதவை திறந்தான். வந்தவர்கள் இருவரும் கஷ்டத்தோடு அப்பெட்டியை தூக்கி கொண்டு போய் படங்கள் முதலிய வைத்திருக்கும் முன்னறையில் வைத்துவிட்டு ஒரு சிறு புத்தகத்தில் ஜனகனை கையொப்பம் வைக்கச் சொன்னார்கள். ஜனகன் முணுமுணுத்துக் கொண்டே கையொப்பம் வைத்துவிட்டு அறையின் கதவை பூட்டிக் கொண்டான். மூவரும் வெளியில் சென்று 2 நிமிடங்கள் கழித்து உள்ளே வைக்கப்பட்ட பெட்டியின் கதவு மெதுவாக திறந்து கொண்டதும் முகமுடி அணிந்த ஒரு மனிதன் அதிலிருந்து வெளியில் வந்தான். அவன் முஷ்டிக்கரமே. அறையின் 4 புறங்களிலும் பார்த்துவிட்டு பெட்டியிலிருந்து மேலே பத்திரிகைகள் சுற்றி கட்டப்பட்டிருந்த ஒரு பெரிய பொட்டணத்தை எடுத்துக்கொண்டு அறையில் உற்று நோக்கினான். சுவரில் மாட்டப்பட்டிருந்த இந்திராபாயின் படம் அவன் கண்களுக்கு சிக்கியது. 1 நிமிடம் அதை உற்று நோக்கிய பிறகு அங்கிருந்து நெகிழ்த்தி எரிக்கும் இடத்தை நோக்கினான். அப்பொழுது அவன் மனதில் ஏதோ யோசனை தோன்றியது போல் இருக்கிறது. அவன் அச்சிப்பத்தை எடுத்துக்கொண்டு நெகிழி அருகில் சென்று அவன் முன்னிருந்த திரையை நீக்கி பொட்டணத்தை அதன் பின்புற ஓரத்தில் வைத்து பொட்டணத்தை நீளமான ஒரு முனையை அறையின் பக்கமாக திருப்பி வைத்தான். பிறகு மறுபடியும் பெட்டியின் அருகில் சென்று அதிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யும் ஒரு சிறு கருவியையும் ஒரு சுருணை கம்பியையும் எடுத்து வந்தான். அக்கம்பியையும் கருவியையும் அப்பொட்டணத்தோடு சாமர்த்தியமாக சம்பந்தப்படுத்தினான். இதற்கிடையில் வண்டி திரும்பிச் சென்று வீதியின் கோடியிலுள்ள ஒரு சந்தில் திரும்பி மறைவிடத்தில் நின்றது. சாரதியும் மற்றவனும் சந்தின் முனையில் நின்று கிருஷ்ணராவ் அறையை சற்று நோக்கியபடி குசுகுசுவென்று பேசிக்கொண்டார்கள். 2 நிமிடங்கள் கழித்த பொழுது சாரதியின் துணைவன், எல்லாம் முடிந்திருக்கும் என்றான். சாரதி உடனே தன் ஜேபியில் இருந்த ஒரு தூர திருஷ்டி கண்ணாடி எடுத்து அதன் மூலமாக கிருஷ்ணராவின் அறையில் இருந்த சாளரங்களை உற்று நோக்கத் தொடங்கினான். அச்சமயம் இருவரும் சந்தில் மறைவான இடத்தில் நின்றார்கள். இதற்குள் அறைக்குள் இருந்த முஷ்டிகரம் மின்சார கருவியையும் கம்பியின் ஒரு முனையையும் பொட்டணத்தோடு பொருத்தி வைத்த பின் கம்பியை சுவரில் இருந்த எழுத்தகத்தின் மேல் போட்டுக்கொண்டு போய் தந்திரமாக இந்திராபாயின் படம் கட்டப்பட்டிருக்கும் கம்பிகளில் அதன் மறுமுனையை கட்டிவிட்டான். பிறகு 1 வினாடி அறையின் 4 புறங்களிலும் உற்று நோக்கிவிட்டு சாளரத்தின் அருகிற் சென்று அதன் இலைகளை திறந்தான். சந்தில் இருப்பவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். சாரதி சாளரத்தின் இலைகள் திறக்கப்பட்டதைக் கண்டதும் ஆ என்றான். மற்றவன் என்ன தெரிகிறது என்றதும் சாரதி கண்ணாடி அவனிடம் அளித்துப்பார் என்றான். அவன் உற்று நோக்கி, அவனே, அவன் கைதான் என்று கண்ணாடியை சாரதியிடம் அளித்து விட்டான். உடனே இவர்கள் இருவரும் வண்டியில் ஏறிக்கொண்டு மறுபடியும் வீட்டின் எதிரில் வந்து நின்றார்கள். அச்சமயம் ஜனகன் உள்ளே உட்கார்ந்தவன் வண்டி வந்த சத்தம் கேட்டு வெளியில் வந்து பார்த்ததும், இந்த சனியன்கள் ஏன் மறுபடியும் வந்தார்கள் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டு, என்ன என்று கேட்டான். சாரதி பரிதாபமான குரலில், தம்பி, நாங்கள் தப்பான கிருஷ்ணராவுக்கு கொடுத்து விட்டோம். அது வேறொரு கிருஷ்ணாவுக்கு கொடுக்கப்பட வேண்டும். தயவு செய்து கதவை திற, எடுத்துக்கொண்டு போய்விடுகிறோம் என்று புத்தகத்தை எடுத்து, இதோ இந்த விலாசத்தாரருக்குத்தான் அப்பெட்டியை கொடுக்க வேண்டும் என்றான். ஜனகன் கோபத்தோடு, நீங்கள் வேலையற்றவர்கள், மறுபடியும் அந்த அறையை திறக்கவே முடியாது என்றான். சாரதி உள்ளே மிகவும் திகிலடைந்து, அந்தோ, நீ தயவு செய்ய வேண்டும் என்றேல் இக்குற்றத்திற்காக என் ஜீவனமே போய்விடும். உன் கஷ்டத்திற்கு இதோ எங்கள் இருவருடைய 1 முழு நாள் கூலியும் இந்தா, இதை வாங்கி கொண்டு பெட்டியை கொடுத்துவிடு என்று கெஞ்சினான். ஜனகனுக்கு இவர்கள் விஷயத்தில் எண்ணமோ இரக்கம் உண்டாகவே இல்லை. ஆனால் சுமார் 4 ரூபாய் சில்லறையை கையில் கண்டதும், அடடா, நீங்கள் என்ன பெரும் தொந்தரவுக்காரர்களாக இருக்கின்றீர்களே என்று கூறிக்கொண்டே போய் கதவை திறந்தான். பெட்டி ஒரு கபடம் அறியாதது போல வைத்த இடத்திலேயே இருக்கிறது. ஆட்கள் உடனே அதை எடுத்துக்கொண்டு போய் வண்டியில் ஏற்றிக்கொண்டு துரிதமாக சென்றார்கள். வண்டி சுமார் 1/2 மைல் தூரம் சென்ற பின் ஜனசஞ்சாரமற்ற ஒரு இடத்தில் நின்றதும் பெட்டியில் இருந்த ஆள் வெளியில் இறங்கி, அடடா, என்னமாக என்னை அலட்டி விட்டீர்கள். ஆனால் அவன் இம்முறை தப்ப மாட்டான். இங்கு என்னை விட்டுச் செல்லுங்கள் என்றான்.